மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி அழகர் மலையிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் 30ஆம் தேதி எதிர் சேவையாக மதுரை வந்தடைந்தார். மே 1ஆம் தேதி அதிகாலை லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ராமராய மண்டப படிக்கட்டில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகர் வேடம் தரித்து தோப்பறை மூலமாக தீர்த்தத்தை வாரி இறைத்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பாடாகி நேற்றைய தினம் தேனூர் மண்டபத்தில் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த நாரை பறந்து சென்று சாப விமோச்சனம் அடைவதாக ஐதீகம். அதன் பிறகாக தொடர்ச்சியாக கள்ளழகர் புறப்பாடு என்பது நடைபெற்று வண்டியூர் வீர ராகவ பெருமாள் கோயிலில் எழுந்தருளி தொடர்ச்சியாக பல்வேறு மண்டக படிக்கட்டுகளில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து கள்ளழகருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றதை அடுத்து ஆனந்தராயர் பல்லக்கில் கால் மேல் கால் போட்டு இன்றைய தினம் ராஜாங்க கோலத்தில் எழுந்தருளி மதிச்சியம் ஆழ்வார்புரம் வழியாக அங்கிருக்கக்கூடிய மண்டக படிக்கட்டுகளில் எழுந்தருளினார். முக்கிய நிகழ்வாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளிய இடத்தில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய இடத்தில் இன்று மீண்டும் அனந்தராயர் பல்லக்கில் கால் மேல் கால் போட்ட ராஜகோலத்தில் எழுந்தருளி தடம் பார்க்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறையின் மற்றும் லாலா ஸ்ரீரங்க சத்திர மண்டக படிக்கட்டில் எழுந்தருளி காட்சியளித்தார். ராஜாங்க அலங்காரத்தில் அனந்தராயர் பல்லக்கில் மீண்டும் எழுந்தருளும் போது வைகை ஆற்றுக்குள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்தனர். இவர்கள் ஒரு சேர கோவிந்தா கோஷத்தை எழுப்பியதுடன் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி தங்களுடைய வழிபாடை நடத்தினர். வைகை ஆற்றுக்குள் மீண்டும் அழகர் எழுந்தருளும் போது வழிநெடுகிலும் பக்தர்கள் குவிந்து காணப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மூங்கில் கடை தெரு பகுதி, கோரிப்பாளையம், தல்லாகுளம் ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டக படிக்கட்டுகளில் மீண்டும் கள்ளழகர் எழுந்தருளுகிறார். மதுரை தல்லாகுளத்தில் உள்ள ராமராயர் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் இரவு இன்று எழுந்தருளுகிறார். பின்னர் திருமஞ்சனம் நடைபெற்று பூப்பல்லக்கு வெகு விமரிசையாக நடைபெறும். இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை பூப்பல்லக்கில் அழகர் மலை நோக்கி கள்ளழகர் புறப்பாடு என்பது நடைபெறும். நாளை பிற்பகல் 3 மாவடி அதற்கு பிறகாக அழகர் மலைக்கு கள்ளழகர் சென்று சேர்வார். 10 நாள் திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கி 5ஆம் நாள் இன்று நடைபெறுகிறது. வருகின்ற மே 6ஆம் தேதி திருவிழா நடைபெறுகிறது. இதனை காண இதுவரை லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்து அழகரை வழிபாடு செய்தனர். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டு இருந்தது. தொடர்ச்சியாக அழகரை வழிபட்ட பக்தர்கள் இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெறும் என தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். அழகர் வருகை மதுரையில் மழையை கொண்டு வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினார்கள்.